Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் ஒரு கோபி ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த கோபி ஃப்ரை வந்து கோபி 65 இருக்குது இல்லைங்களா, காலிஃப்ளவர், அது கோபி 65 பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை ஸ்டார்டரோ எப்படி வேணும்னா நம்ம இது சாப்பிட்லாம். சும்மா ஈஸியாக ஜல்தியாக ஒரு 15 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி இது ரெசிபி. வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு பாருங்க. கோபி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சுடு தண்ணியில் சால்ட்டு டர்மரிக் போட்டு ஒரு 20% பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன், ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க, பீஸ் வந்து பாருங்கள் இந்த சைஸ் இருக்கணும், சின்ன சின்ன பீஸு, ரொம்ப பெருசாக வேண்டாம் ரொம்ப சின்னதாக வேணாம். பாருங்கள் இந்த சைஸில் இருக்கணும் சின்ன சின்ன பீஸு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா காமிக்கிறேன் என்னென்னட்டுன்னு. கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கிற 4 டீஸ்பூனு, கடல மாவு வச்சுருக்கிற 4 டீஸ்பூனு, அப்புறமா இது ரைஸ் ஃப்ளோர் வந்து 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலா இதுக்கு தேவை மசாலா கொரியாண்டர் பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். பெப்பர் பவுடர் வந்து 1 டீஸ்பூனு, ஜீரா பவுடர் வந்து 1/2 டீஸ்பூனு. ஜீரா வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது. 1/2 டீஸ்பூன் வந்து ஜீராது. சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து 1 டீஸ்பூனு. காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் நான், ஏன்னா கலருக்கோசரம் தான். ஏன்னா இதில் பெப்பரும் இந்த சில்லி ஃப்ளெக்ஸை போடுறதுனால ரெகுலர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணல. இது 1.5 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா கொரியாண்டர் லீஃபு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு. 1/2 லைம் இருக்குது, 1/2 லைம் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய். வாங்க இப்போ மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு 1/2 kg இருக்கும் இது கோபி இருக்குது. வெயிட்டில் பார்த்தா ஒரு பெரிய சைஸ் இருக்குது. பெரிய சைஸு கோபி கட் பண்ணி எடுத்து 1/2 kg இருக்கும். இப்போ இது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் வேணும்ட்டுன்னு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளவர், கடல மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லைமு, அப்புறமா இது இருக்கிற எல்லா மசாலாங்களும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பாயில் பண்ணும்போது கூட சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கோசரம் இதில் கூட பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிறது இந்த இது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரைடு ஆனியன் ஆயில் தான் இருக்குது, நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இது எல்லாமே சேர்த்தாக்கா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணும்னா லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். இவ்வளோ திக்கு போதும், ரொம்ப தண்ணி கூட வேண்டாம் ஊற்றுறது ஃபுல்லாக. பாருங்கள், நல்லா கோட்டிங் கூட கொஞ்சம் நல்லா இருக்குது ஃபுல்லாக. பார்த்துக்கோங்க, மசாலா கூட நல்லா பிடிச்சிக்குது ஃபுல்லாமே. எல்லாத்துலேயும் சால்ட்டு கூட எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு சைடு நான் ஆயில் வச்சுட்டுக்கிறேன் சூடு பண்ணுறதுக்கு. இது வந்து ஃப்ரைடு ஆனியன் ஆயில் தான் இருக்குது, ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆயில். அது ஆனியன் கொஞ்சம் சூடான ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்துக்கணும் இதில். இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் எண்ணெய் சென்டரில் வந்துடுச்சு. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனோன்னா திருப்பி விட்டுக்கலாம். ஒன்றுனா போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகணும். அப்போ அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ திருப்பி விட்டுக்கலாம் ஒன்றுனா. பாருங்கள், மசாலா கூட கரெக்டாக எல்லாத்துக்குமே கரெக்டாக பிடிச்சிக்குது ஃபுல்லாக. எங்கள் மசாலா எல்லாம் எண்ணெயில் போட்டோன்னா எதுவும் வெளியே வரல, விடல, கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எல்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகட்டும் ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக. பாருங்கள், நல்லா திருப்பி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இப்போ இது எல்லாம் எடுத்துக்கலாம்.
எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு. இப்போது கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் சில்லுன்னு ஆகிட்டு இருக்கும் எண்ணெய், கொஞ்சம் சூடாகட்டும். சூடானேன்னா இப்போது நெக்ஸ்ட்டு இருக்கிறதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இருக்கிறது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே இருக்கிறது எல்லாமே பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ கோபி 65 ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இப்போ கொரோனாக்கு காரம் எல்லாம் குடிங்கோ. அப்புறம் காராது பண்ணுறதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதுக்கு கிளிக் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னுட்டு காரம் பாருங்கோ. கொரோனாக்கு பூஸ்டருக்கு நல்லா இருக்கும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.